தேரிக்காடுக்கு வந்து வந்திருக்கோம். ஹாய் கைஸ், எல்லாமே எப்படி இருக்குங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான வீடியோ. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேரிக்காடுக்கு வந்து வந்திருக்கோம். தேரிக்காடு இதுதான் அந்த காடு. பார்க்குறக்கு அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குங்களா, டெசர்ட் மாதிரி. கீழே இருக்க மண் வந்து பாருங்கள் என்ன கலரில் மட்டும் இருக்குன்ட்டு. இது நம்ம ஊரில் இருக்க மண் மட்டும் நினச்சிடாதீங்க. தேரிக்காட்டில் இருக்க மண் எவ்வளோ ரெட் கலரில் இருக்கும். கேமராவில் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மெரூன் கலர் ஆரஞ்சிஷாக வந்துருக்கும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரெட் கலரில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மர்ம தேசம். இதுக்கு இந்த மண்ணை தோண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நகரமே வந்து அப்படியே அழிஞ்சு கிடக்குது கீழே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாமே மர்மம் தாங்க. உங்களுக்கு முன்னாடியே வந்து காமிச்ச மாதிரி தான். வேற லெவல் இந்த பிளேஸ். திருச்செந்தூர் வந்திருந்தோம். சரி அப்படியே பக்கத்தில் தான் இந்த இடமும் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வந்திருக்கோம். இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காடு. நார்மல் நினச்சிக்காதீங்க. அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஏக்கர் ஒரு பாலைவனம். இது எங்களை மாதிரி 2K கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாடு பாலைவனம், தமிழ்நாடு டெசர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேரிக்காடு ஒரு பயங்கரமான காடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த காடில் என்னெல்லாம் இருக்குது, இந்த காடை பற்றி இந்த வீடியோ நம்ம வந்து செம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வியூஸ் ஆஃப் திக்கில் எந்த விதமான அந்த பயமான வீடியோ மிஸ்ட்ரி வீடியோ போட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் வீடியோ எவர் இன் வியூஸ் ஆஃப் திக் அந்த பயமான அந்த ஒரு மிஸ்ட்ரியான வீடியோ. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த இடத்துல வந்து பாம்பு வந்து போயிருக்குது. ஆக்சுவலி இந்த தாரை வந்து தெரியும். பாம்பு பார்த்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு தானே போகுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்படி அந்த ட்ராக் வந்து நினைக்கிறவங்க க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன். பாம்பு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போயிருக்கு. உங்களுக்குலாம் வரும் வேறு லெவலில் தெரியுது. பயமாக இருக்குது. ஏன் இப்போ எங்களை சுற்றியும் கூட எங்கேயோ பாம்பு எங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் நாங்கள் ஓடிடுவோம் பார்த்தோன்னே. The girls with their nails done now. Girls with their nails done. I like the girls with their nails done. Girls with their பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முந்திரி மரம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி நீங்கள் வந்து பழத்தை பறிச்சுட்டு பழத்தை சாப்பிட்டு அந்த முந்திரி நீங்கள் வந்து கீழே போட்டுடணும். ஆரல்ஸ் அந்த முந்திரி வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டுருவாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெயின்டு டாக்ஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்கனாலே சரி, அங்கே இருந்தாலும் சரி அந்த நாய் மோப்பம் பிடிச்சி கரெக்டாக வந்து உங்களை வந்து பிடிச்சிரும். ஸோ நீங்கள் தேரிக்காடுக்கு வந்தீங்கன்னா முந்திரி அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டு முந்திரி கீழே போட்டுருங்க. அந்த பாயாசத்தில் போடுவாங்க பார்த்தீங்களா முந்திரி, அது இன்னும் சீசன் வந்து வரல. சீசனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி வந்து முளைச்சிரும். பழத்தை சாப்பிட்ருங்க, அந்த முந்திரி சாப்பிட்றாங்க. முந்திரி இந்த இடத்துல இங்கே கீழே போட்டு போயிருங்க. ஏன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஓகே, நான் அதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் உங்களுக்கு நான் உள்ளே கூட போய் காட்டுற அப்படியே பேய்மற மாதிரி இருக்குது. காலைல பார்க்குறக்கு என்ன அழகாக இருந்தாலும் நைட்டு போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்ரியாக இருக்குன்னு பேய் மாதிரி. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இதை அதிக நம்பர் ஆஃப் முந்திரி வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. செகண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவா. எக்கச்சக்கமான முந்திரி மரங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 முந்திரி மரம் வந்துருக்கு இதே இடத்துல. இன்னும் அந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஏக்கர். 12,000 ஏக்கருக்குள்ள இப்போ எத்தனை மரம் இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா பழத்தை மட்டும் சாப்பிட்டு முந்திரி கீழே போட்டுருணும். ஒரு வேளை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணிங்கன்னா போலீஸுங்களை வந்து பிடிச்சிருவாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே டாக் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பிடிச்சிடும். மறக்காமல் இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சு வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ
பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பழம். ஸோ இங்கே மேலே இருக்க பழம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வளர்ந்துட்டு போங்க. இந்த பழத்தை தான் நீங்கள் சாப்பிடணும். இந்த கீழே கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா பெருசாகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கைஸ், அப்புறம் இதே காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படம் வந்து எக்கச்சக்கமான படம் வந்து எடுத்திருக்காங்க. லைக் தாமிரபரணி அந்த பழைய படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷால் சார் வந்து ஃபைட் பண்ணுற சீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் அசுரன் படம் வந்து பார்த்துருக்கீங்களா, தனுஷரோட படம். அதில் லாஸ்ட் ஃபைட் சீன் வந்து வரும். இந்த இடத்துல தான் வந்து எடுத்திருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து காரில் வந்துருப்பாங்க போல, ஒரு சில பேர் ஜீப் வச்சுருக்காங்க. அந்த கார் தடம் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தமிழ் படம் இந்த தேரிக்காடு இந்த காட்டில் வந்து எடுத்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். எஸ், இங்கே பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பனைமரம், அந்த சீமக்கரு வேலையாங்க. அண்ட் இதே காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய மாமா அவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டீப்பாக போயிருக்காங்க காட்டுக்குள்ளே. நாங்கள் இப்போ ஏதோ கொஞ்சம் ரெடியஸ்கில் வந்து வந்திருக்கோம், லைக் எப்படி சொல்கிறது, தொலைஞ்சிருவோம்ட்டு. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண அந்த ட்ரெயின் ட்ராக்ஸ் எவ்வளோ சீக்ரெட்டாக வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க போல். அது ட்ரெயின் ட்ராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க அந்த காலத்தில் வந்து நிறையா கரண்ட் மரம் இருக்கிறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி போயிட்டாங்க. பட் இப்போ யாருமே போக முடியும், ஏன்னா எச்சா மரம் வளர்ந்துருச்சு. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போனாலே போதும், இந்த காட்டில் நம்ம தொலைச்சிட்டோம். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு, இந்த காட்டில் வந்து உங்களுக்கு டவர் கிடைக்கும். எப்படியாச்சும் மேப்ஸோ ஆர்எல்ஸ் யார்கிட்டயும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி இங்கே வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. திடீர்னு காட்டுக்குள்ளே போய் எதாவது சிக்னல் லாஸ் ஆகிடுச்சுன்னா பயமாக இருக்குது. ஸோ தட் கொஞ்சம் அந்த டச்லேயே இருக்குது, அந்த ஏரியா டச்லேயே நாங்கள் வந்து வந்திருக்கோம். இப்போது மண்ணை பற்றி வந்து பேசலாங்க. மண்ணோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட். அண்ட் நீங்கள் கேட்கலாம், இது ஒரு பாலைவனம் தானே, எப்படி இவ்வளோ மரங்கள் வளர்ந்துருக்கு, அப்படி எப்படி பாலைவனம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த மண்ணுனால தாங்க அது வந்து காரணம். இந்தியாவிலே உங்களால் எங்கேயும் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் வந்து கையில் தோண்டினீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஈரப்பதம் வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து பாலைவனத்தில் எவ்வளோ தோண்டினாலும் சரி, டெசர்ட்டில் சொட்டு தண்ணி கூட வராது. உங்களுக்கு நான் வேணால் தோண்டி வேணும் காமிக்கிறேன் லைவாக. ஓணும், இங்கே பாருங்கள் அந்த ஈர மண் இருக்குது பாருங்கள், ஈரப்பதம். ஜஸ்ட் இங்கே இருங்க, 2 தோண்டு தான் தோண்டினேன் கையில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும், என்றைக்குமே தண்ணி குறையாது. ஸோ இது இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மரம் எல்லாமே வளர்ந்துட்டே இருக்குது. ப்ளஸ் வந்து காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒவ்வொரு மரமும். இந்த மண்ணுனால தான் காரணம். இங்கே இருக்க இந்த வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரம், இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணு தான். ஈரப்பதம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வளருது, என்றைக்குமே வந்து காய மாட்டேங்குது. இந்த மண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். இப்போது கிளைமேட் இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிருந்துச்சு, அப்படியே மழை வரமாக டக்குன்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்து மாறி இருக்குது. கேமரா வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு மாறிட்டு இருக்கும். அதுவும் மே மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காத்தடிங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மண்ணு வந்துட்டு பயங்கர லேசாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கார் ஓட்டி இருக்காங்க, லைட்டாக தண்ணி பட்டனா இப்படி இருக்குது. இது மற்ற இடம் பார்த்தீங்கன்னா எடுத்தாலே போதும் இவ்வளோ மண்ணு கையில் வரும், மேடாயிரும். லைக் பள்ளமாக இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே மேடாகும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கல. மே மாதத்தில் லைக் தூரத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு காடெல்லாம் வந்து மேய போயிருக்கு. எந்த விதமான கைடன்ஸுமே இல்லைங்களா உங்களுக்கு. நான் அங்கே வரைக்கும் பார்க்குறேங்க, ஒரே ஒரு மலை தான் தெரியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காடு அந்த தேரி காடு தான். இங்கே ஒரு தடவை நீங்கள் ஒரு எப்படி சொல்ல ஹெலிகாப்டரில் போனால் கீது நீங்கள் கீது அந்த பழைய காலத்து அந்த ரயில்வே ட்ராக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இதுவே ஒரு சில சீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி இருக்காங்கல்ல, ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரென்த்தனிங்காக இந்த இடத்துக்கு தான் வருவாங்களாம். பிகாஸ் அந்த மண்ணு போதுங்களா சுத்தட்டு அந்த ஸ்டெமினா வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படியே இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு ஊர் வந்து இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேடு இப்படி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தலட்ஸ் எல்லாமே செப்பல் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு வெறும் கால் வந்து ஓடுவாங்க. அவங்களோட ஸ்டெமினா பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த கார்டில் அதான அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஆனால் இது ஒரு மர்ம காடு. இது என்ன சொல்கிறாங்கன்னா பயங்கரமாக நீங்கள் வந்து தோண்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நகரமே புதஞ்சு கிடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த தங்கம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி கிடக்குது. அது அந்த காலத்தில் யூஸ் பண்ணது இப்போவே உள்ள சிலை தான். அது இங்கே பாருங்கள், நாங்களே இப்போ தான் வந்து பார்க்குறோம். அவ்வளோ இது. இந்த மண்ணு கீழே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 லேயர் மண் வந்து இருக்குது.
ஃபஸ்ட் லேயர் இருக்குல்ல டவுன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 வருஷம் அந்த மண் இருக்கா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வருஷமாக இப்போ நம்ம நிற்கிற மண் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 வருஷம். இந்த மாதிரி 3 லேயர் மண் வந்து இருக்கான். பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 30,000+ வருஷத்துக்கு வந்து இங்கே இருக்க மண் மட்டுமே இருந்திருக்கா. அண்ட் 1001 படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கொஞ்சம் அந்த அடையாளம் வந்து வச்சுட்டு போவாங்க ராஜாக்கள். அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் இதே காட்டில் வந்து ஒரு தங்க நகத்தை நிறைய தங்கத்தை எடுத்து கீழே புதைச்சிட்டு அப்படியே வந்து போயிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. மர்மங்கள் வந்து நிறைந்த காடு தான் இந்த தேரிக்காடு. நாங்களே வந்து ஒரு சிலை பார்த்துருக்கோம். அவ்வளோ பயமாக இருக்குது. இன்னும் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இந்த தமிழ்நாடே சப்போர்ட் பண்ணி இந்த காட்டை வந்து தோணுனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நகரமே வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் அந்த மரம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவலிக்கு எல்லாமே இந்த மரம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த இலைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தைலம் அது எல்லாத்தையுமே வந்து மேட் பண்ணுறாங்க, லைக் தயாரிக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லவே மறந்துட்டேங்க. என்னென்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகை நிலமும் வந்து இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 விதமான லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. வேறு இந்தியாவில் எந்த இடத்துலையுமே வந்து கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான தூத்துக்குடி இடம். தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வந்து நடந்துட்டுருக்குங்க. பட் ஒரே ஊரில் 3 விஷயம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட், ஹார்பர் அண்ட் இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து இருக்குது. ப்ளஸ் சென்னையில் கூட இருக்குன்னா இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட கொஞ்சம் பெருசாக ப்ளஸ் நிறைய ஆறுகள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வந்து பயங்கரமான ஸ்பெஷல். எங்கேயுமே இல்லைங்க, இந்தியாவில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான இடம். நிறைய பேர் தூத்துக்குடினா அது இருக்கும் இது இருக்கும், ஒரு சில சாப்பாடு தான் ஃபேமஸ்ன்னு நினைப்பீங்க. இங்கே வந்துட்டு ஒரு மர்ம தேசம். இந்தியாவிலுமே எங்கேயுமே இல்லாத மர்மம் வந்து இந்த காட்டில் வந்து இருக்குது. தட் மஸ்ட் அந்த வீடியோ வந்து எல்லா 2K கிட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸ் வந்து வரட்டும். அப்புறம் அதே மாதிரி பாருங்கள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அனல் மின் நிலையம் வந்து இருக்குது. ஸோ அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. ஸோ வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு அது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடம் எனக்கு கேமரா தெரியுதான்னு தெரியல, ரொம்ப சின்னதாக வந்து தெரியும். ஒரு ராக்கெட் ஏவுதளம் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ராக்கெட் ஏவுதளம் வந்து அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போனா நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்குவாங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்துமே அது வந்து தெரியுதுன்னா எவ்வளோ அங்கே 20 கிலோமீட்டர் கண்ணுக்கே எட்டாது. இந்த காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரியுது பாருங்கள். அதே மாதிரி இந்த எதுக்கு நான் வந்து மண் அள்ளிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐயனார் கோயில் வந்து இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருடனோட எண்ணிக்கை வந்து நிறையா இருக்கும். ஸோ தட் திருடங்க வந்துட்டு திருடிட்டு அப்படியே ஓடி வருவாங்க. அப்போ அந்த ஐயனார் சாமி வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு அந்த திருடங்களை வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்து வெட்டுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா கல்லர் விட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழா வந்து நடக்கும். திருடனோட தலையாக நினச்சி இளநியும் ஆரல்ஸ் அந்த தர்பூசணி அந்த பூசணி வந்து அப்படியே வெட்டுவாங்க. அந்த விழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி லட்சக்கணக்கான பேர் கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் எல்லாருமே நின்றுட்டு தான் இருப்பாங்க. அவங்க வெட்டின உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வந்துடுவாங்க. ஏன் அந்த மண்ணை வந்து எடுக்க வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்த மண்ணை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூவி விட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த அசுனஸ் அந்த விழா முடிஞ்சு அந்த வெட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விழாவில் வெட்டினோடனே எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்து அந்த மண் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் வந்து இந்த மண் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக இதுதான் அந்த வெட்டுற இடம். அண்ட் அது போக ஏன் தோட்டத்துக்காரங்க மட்டும் வருவாங்கன்னா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, யாராச்சும் புது வீடு கட்டுறாங்க ஆல்சோ பில்டிங் மெட்டீரியல் அதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுடைய புது வீட்டாக இருக்கட்டும் ஆல்ஸ் வீட்டில் வச்சாலும் சரி ரொம்பவே நல்லது. இதை வந்து இந்த மண் எடுக்கிறதுக்காக ஸ்பெஷலாக அந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ரொம்ப இன்னொரு மாநிலங்களில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து மண் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் அண்ட் நல்லது. மண் அப்படி உழுகுதுங்களா
அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து வந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு, நம்ம சேனலோட வியூவர்ஸ்க்கு. அண்ட் மஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த தேரிக்காட்டுக்கு வந்து வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்கலாம் ஏர்த்திக்கு இன்னொன்று வந்து டீப்பாக போல எக்ஸ்பிளைன் பண்ணலையான்னு. எங்களோட பிளானே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்துட்டு இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வரும். இன்னும் வந்து டீப்பாக உள்ளே போய் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அண்ட் இந்த இடத்த பற்றி இன்னும் பயங்கர டீட்டெயிலில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இங்கே இருக்க ஆறு, இங்கே இருக்க சாப்பாடு, உங்களோட கல்ச்சர் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணுறேன். பிகாஸ் நாங்கள் வந்து 2 நாள் தான் பிளானுங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1 நாள் முடிய போது இன்னொரு வேலை வந்து இருக்குது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு எங்களோட வேலை வந்து முடிஞ்சு பயங்கர வெயிலாக இருக்குங்க. போய் நல்லா ஜில்லுன்னு வந்து தண்ணி குடிக்கணும். பயங்கரமான வெயில். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எனக்கு ஒரு புது வீடியோ நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். இல்லை வீல் ஸ்டேடியம் பாய்.